Hello everyone. In the video நம்ம வந்துட்டு group decision making பத்தி தான் பார்க்க போறோம். So இது வந்துட்டு group dynamics அந்த யூனிட் குள்ள தான் வரும். So இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் organizational behaviorல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படினா எல்லா வீடியோவோட playlist லிங்க்கும் இந்த வீடியோட descriptionல அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. So இது வந்து 18th or 19th வீடியோவா இருக்கும். So இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் பாருங்க. So first வந்துட்டு group decision making னா என்ன அப்படினு பார்க்கலாம். So group decision making is a process where a group of people come together to make a decision. So அந்த பேர்லயே இருக்கு. குரூப்பா சேர்ந்து ஒரு decision எடுக்கிறது தான் வந்து group decision making. Instead of an individual making it alone. தனியா எடுக்காம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு decision எடுக்க போறாங்க. So this is common in organizations because it brings different viewpoints. இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு decision எடுப்பேன். பட் அதுவே நீங்க வந்துட்டு உங்க फ्रेंड्स கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ நீங்க கேட்டு பாத்தீங்களா அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் வேற ஒரு decision சொல்வாங்க. So அதனால எல்லாரோட வியூ பாயிண்ட்ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நாம இந்த மாதிரி ஒரு group decision வந்து எடுக்கலாம். So increases creative ideas. So நிறைய பேர் கிட்ட கேக்கும்போது நமக்குமே வந்துட்டு ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். நிறைய புது புது ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். So அதுவும் ஒண்ணு. So improves acceptance of the decision since more people all involved. So இப்போ நான் தனியா வந்து ஒரு decision எடுத்து நான் அதை வந்து எல்லாரையும் அக்ரி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து குரூப்பா ஒரு decision எடுக்கிறோம் அப்படினா ஓகே நம்ம ஆல்ரெடி அதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So அப்போ ஈக்குவலா வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும் போது யார் யாருக்கெல்லாம் அது பிடிக்குதோ உடனே அவங்க எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வந்து இது ஈஸியாகவும் கூட இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு குரூப் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய் யூஸ் குரூப் டெசிஷன் மேக்கிங். எதுக்காக வந்துட்டு நம்ம குரூப்பாக சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஏன் தனியாக ஒரு டெசிஷன் எடுத்தால் என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெட்டர் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கும் போது இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை நான் மட்டுமே தனியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நிறைய டைம் எடுக்கும், நான் நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் தேடணும், நான் நிறைய யோசிக்கணும். பட் அதுவே நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தரும் வந்து ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் எது பெட்டரோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து பெட்டர் ப்ராப்ளம் சால்விங். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாருக்குமே டெசிஷன் வந்துட்டு நான் மட்டுமே இப்போ எடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னும் போது யார் யாரெல்லாம் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது அவங்கவுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஐடியாஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி கிரேட்டர் கமிட்மெண்ட்டு. பீப்புள் சப்போர்ட் வாட் தே ஹெல்ப் கிரியேட். ஓகே எனக்கு இந்த விஷயத்தை வந்து நான் பிடிச்சி சொல்கிறேன், நான் பிடிச்சி வந்து இதை செய்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க அதிகமாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ பிடிக்காத நீ வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற, நான் எதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது உன்னோட டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சீக்கிரமாக. ஸோ அதுவே வந்துட்டு நானும் அதில் வந்துட்டு ஒரு பார்ட்டாக இருக்கேன், நானும் இந்த டெசிஷனை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் சொன்னது வந்துட்டு கரெக்டாக இருக்கணும்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு குரூப் டெசிஷன் மேக்கிங் இந்த விஷயத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காமன் மெத்தட்ஸ் ஆஃப் குரூப் டெசிஷன் மேக்கிங். எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி குரூப்பாக டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு பிரெயின் ஸ்டாமிங்னா ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கும்பலாக உட்காந்து அவங்களோட ஐடியாஸை சொல்லுவாங்க. ஸோ யார் வேணால் அவங்களோட ஐடியாஸை வந்துட்டு ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேரிங் ஐடியாஸ் ஃப்ரீலி வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். எல்லாரோட ஐடியாஸுமே வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு நாமினல் குரூப் டெக்னிக். அதாவது எவ்ரி ஒன் ரைட்ஸ் ஐடியா சைலண்ட்லி தென் தே ஆர் டிஸ்கஸ்ட் அண்ட் ரேங்க்டு. ஸோ அவங்கவுங்க ஒரு அதாவது சின்ன பேப்பரில் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் வந்துட்டு எழுதிடணும். அதுக்கப்புறமா உங்களோட டேர்ன் வரும்போது உங்களோட ஐடியாஸ் எடுத்து நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கச்சமுச்சனா எல்லாருக்கும் பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஐடியாஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை யாராவது என்னென்ன பெட்டராக இருக்குன்றது வந்து ரேங்க் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நாமினல் குரூப் டெக்னிக். தேர்ட் வந்துட்டு டெல்ஃபி டெக்னிக். ஸோ டெல்ஃபியில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கிவ் ஒப்பீனியன்ஸ் அனானிமஸ்லி இன் ரவுண்ட்ஸ் அன்டில் அ காமன் டெசிஷன் இஸ் ஃபார்ம்டு. எல்லாருமே வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட டெசிஷனை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ தென் அதை பொறுத்து வந்து ஒரு காமன் டெசிஷன் எடுப்பாங்க. தென் ஃபோர்த் வந்துட்டு கன்சென்சஸ். த குரூப் ஒர்க்ஸ் அன்டில் எவ்ரி ஒன் அக்ரி. அதாவது வந்துட்டு கன்சென்ஸ்னால் என்னது, ஓகே இவங்களுக்கும் வந்து அது பிடிக்கணுன்ற மாதிரி வெயிட் பண்ணுறது தான் கன்சென்ஸ். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்துட்டு மெஜாரிட்டி ரூல். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓட்டிங் தான் மெஜாரிட்டி ரூல். த டெசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஓட் ஆஃப் த மெஜாரிட்டி. யாருக்கு எந்த ஐடியா வந்து அதிகமாக பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த டெசிஷனை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சினேரியோ பார்த்துக்கலாம். A company wants to launch a new product. Instead of one person deciding, they form a team with people from marketing, finance, R&D and customer service. ஸோ ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு டீமாக வந்துட்டு ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் எடுத்து the team brainstorms ideas for the product. Each department gives input based on its expertise. They discuss pros and cons. They vote on the final design. ஸோ இந்த மாதிரி பிரெயின் ஸ்டாமிங்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருமே உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க ஐடியாஸ் எல்லாம். அண்ட் தென் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரியும். ஸோ மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்களோட இன்புட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் கடைசியாகவும் அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு ஓட்டிங் மெஜாரிட்டி பொறுத்து வந்துட்டு எப்படி போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் டிசிஷன் well balanced decision that considers customer needs, cost, technical feasibility and marketing appeal. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் நம்ம வந்து ஐடியாஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கடைசியில் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பீப்புளுக்கு வந்துட்டு அது கொண்டு போய் சேர்க்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. இதுக்காக தான் வந்து நம்ம குரூப் டெசிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதான் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். அண்ட் மோர் ஆல்டர்னேட்டிவ் கன்சிடர்ட். ஸோ நிறைய ஐடியாஸ், அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறைய வரும். ஸோ இன்க்ரீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டெசிஷன். நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றத 4 பேர் கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னும் போது நமக்கே வந்துட்டு ஓகே இப்படிலாம் பண்ணோன்னா நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி ரிஸ்க் வரும் அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் தென் பெட்டர் டீம் ஒர்க் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேரோட நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஒர்க், கொலாபரேஷன், கோஆப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜஸ். இதுவே டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கேன் பி டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொருத்தரோட டெசிஷனும் நான் கேட்கணும், இதுக்கு நான் வந்துட்டு வேணான்னு சொல்லணும், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இல்லை வேணும்னா நான் அது அவங்கள்ட்ட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கணும். ஸோ இது வந்துட்டு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் ஆஃப் குரூப் திங்க். ஸோ ஒரு டைமில் ஒருத்தர் திங்க் பண்ணுறதே வந்து எல்லோரும் திங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். when everyone agrees too quickly to avoid conflict. பிகாஸ் எனக்கு சண்டை வரக்கூடாதுங்க, இல்லை எனக்கு சீக்கிரமாக இது முடியணும் அப்படின்லாம் நினைக்கும் போது ஓகே இதுவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஓகே குரூப் திங்காக பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டாமினன்ஸ் பை அ ஃபியூ மெம்பர்ஸ் கேன் பையஸ் த டெசிஷன். ஸோ அந்த குரூப்பில் 5 பேர் இருக்காங்க, பட் 3 பேருக்கு வந்துட்டு ஒரு டெசிஷன் தான் பிடிக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும், மெஜாரிட்டி அவங்க சைட் தான் இருக்குது, அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த டெசிஷன் எடுக்கிற பவர் வந்துடும் ஆப்வியஸ்லி. ஸோ டாமினன்ஸ் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். கடைசியாக என்ன சொல்ல வரும் அப்படின்னா வந்துட்டு குரூப் டெசிஷன் மேக்கிங் in organizational behavior is a process where decisions are made through collaboration. குரூப்னாலே அது வந்து கொலாபரேட்டிவாக இருக்கணும். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி ஒரு டெசிஷன் எடுக்கிறது குரூப் டெசிஷன் மேக்கிங். இட் லீட்ஸ் டு மோர் கிரியேட்டிவ், இன்க்ளூசிவ் அண்ட் ஒர்க் ரவுண்டட் டெசிஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, என்னால் தனியாக சால்வ் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம அந்த குரூப் கிட்ட கேட்குறது நல்லது. நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கொலாபரேட்டிவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஹவவர் இட் நீட்ஸ் a good communication and structure to be effective. பட் அது வந்துட்டு ஒரு ஹெல்தி கம்யூனிகேஷனாக இருக்கணும், எந்த கான்ஃப்ளிக்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு குரூப் டெசிஷன் மேக்கிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து கேளுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.